டீச்சர்ஸ் வந்து ஒரு ரிக்வஸ்ட். டீச்சர்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தான் அந்த ஸ்கூலோட பேக் போன். நீங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டி விடப்படுறதுங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து சமமாக மாற்றணும். குறிப்பாக வந்து எல்லா குழந்தையும் அவளால் ஈக்குவல் அப்படிதான் வளர்க்கணும். அப்போ தான் மனசு வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நான் வந்து உணவு பற்றி சொன்னேன், உறக்கத்தை பற்றி சொன்னேன். அடுத்து குழந்தைகளுக்கு வந்து ரெக்ரியேஷன், விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து 1 மணி நேரம் விளையாட்டு, ஓடி ஆடி விளையாடணும், வேர்க்க விறுவிறுக்க விளையாடணும். சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெக்ரியேஷன் இப்போதைக்கு காலப்போக்கில் என்ன அப்படின்னா இந்த டிவி தான் வந்து ரெக்ரியேஷன், பொழுதுபோக்காது. முக்கால்வாசி பிறந்த குழந்தைங்க கூட டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு அவன் தொந்தரவு பண்ணுறாங்க, சார் டிவி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம சமைக்கிறது அப்படின்னு நிறைய அப்படி பண்ணுவோம். டிவிங்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு எதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். ஸோ டிவினால தீமைகள் நிறையா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிவினால உங்களுக்கு தெரிஞ்ச தீமைகள்லாம் ஒரு ஓட்டணும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன டிவினால என்ன தீமைங்க சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. டிவி பார்க்கறதுனால குழந்தைக்கு என்ன கேட்குறது? கண்ணுக்கு ஏற்றுறோம், இந்த அடிஷன் ஆகிடும். அப்புறம் இமெயில் ரைட், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கருத்தரங்கு வந்து சயின்டிஃபிக் பேரண்டிங் ட்ரைனிங் செமினார்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து டிவியை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணுக்கு எது போதும் அப்படி இப்படின்னு. பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க யாராவது டிவி பார்த்தாங்கன்னா அது 3 முக்கிய கட்டளைகள் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பேசணும். நம்ம மூளையில் வந்து 2 முக்கியமான பகுதி இருக்குது. ஒன்று வந்து முன்மூளை, அது பேர் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ். அது பேர் என்ன? ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது. அந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் வந்து லாஜிக்கல் திங்கிங், எல்லா விஷயத்தையும் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி முடிவெடுக்கிறது. ஒன்று இப்போ நான் இங்கே வந்து 3 பேசிட்டுன்னு வச்சுக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் நிற்கிறது கூட நேரம் இல்லை. பட் இருந்தாலும் என்னுடைய சமுதாயம், என்னுடைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும், நம்ம தேசம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துருக்கேன். நம்ம எல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சிறிய எண்ணத்தோட வளரக்கூடாது. நம்ம குழந்தை நம்ம வீடுன்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்த லெவல் மேலே போய் நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம தேசம், நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போகணும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டாக்டர் கோயம்புத்தூர் வந்து இவ்வளோ பிஸி ப்ராக்டிஸ் விட்டு நமக்காக இப்படி வந்திருக்காரு, இத்தனை விஷயங்கள் சொல்றாரு, நம்ம போய் எடுத்துட்டு போய் நம்ம ஊரே போகிறோம் சொல்லணும் உங்களுக்கு தோணுதில்லை? இது பேர் லாஜிக்கல் திங்கிங். அது வந்து பண்ணக்கூடியது ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ், மூளையோட முன்மூளை பகுதி. பட் அதே நேரம் பின்மூளை பகுதிங்கிறது பேர் லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது. லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது குறிப்பாக அமெக்டலா அப்படிங்கிற போது அந்த பகுதி வந்து எதையுமே யோசிக்காது, காண்டோக்கிரமாக செயல்படும். பின்மொழிகளை பற்றி யோசிக்கவே இருக்காது. நம்ம ஒரு டைம் டிவிலாம் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோக்கார போய் நடுவோடு ஒருத்தர் வெட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? உண்மையா லைவா அப்படி அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட போது அவன் ஜெயிலுக்கு போறான்னு யோசிக்க மாட்டான். யோசிக்காம செய்யக்கூடியது அது வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம், பின்மூளை செய்யக்கூடிய வேலை. இந்த குழந்தைங்க வந்து டிவி 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்க அப்படின்னா இந்த குழந்தைங்களோட ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை வந்து வேலை செய்ய போகுது. சப்டியூட்டர் லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். இந்த குழந்தைங்க நாளடைவில் என்ன ஆகுதுன்னா லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட்டட் தான் பின்மூளை நல்ல உந்தப்பட்ட குழந்தைங்க மாட்டேங்குது. அவங்க வந்து தேசத்துக்கே குடும்பத்துக்கே துரோகம் செய்ய வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இனிமேல் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும். ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் லிம்பிக் சிஸ்டம் சொல்றீங்களா? அதனால லிம்பிக் சிஸ்டம்னால குழந்தைங்க வந்து அடிமையாயிருவாங்க. அதனால அவங்க எதிர்காலத்தில் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லணும். சொல்லுவீங்களா? ஸோ டிவியில் வந்து 3 முக்கியமான கட்டளைகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1, 2 வயசுக்கு கீழே குழந்தை இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் டிவி இருக்கக்கூடாது. டிவி பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துறது, டிவி பொம்மை போட்டு பாட்டு பார்க்கறது, எதுவுமே டிவியே கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, 1/2 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைங்க டிவி பார்க்கறது. 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்கறது. அதுவுமே சூப்பர்வைஸ் வியூவிங், நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி வச்சு தான் பார்க்கணும். அவங்க வந்து பெட்ரூம்குள்ள என்ன வேணாலும் பார்க்கணும்னு இருக்கக்கூடாது. நம்பர் 3, பெட்ரூம்குள்ள டிவி இருக்கக்கூடாது. ஓகே, இந்த 3 நம்ம ஏரியாவில் கடைபிடிக்கலாமா? நீங்கள் போய் நம்ம சுற்றி இருக்கிற பொள்ளாச்சி சுற்றி உள்ள இடங்களுக்கு கூட நீங்கள் செய்யணும். எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க சொல்லுவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கூல் முடிச்ச உடனே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் சொன்னீங்க 8வது வரைக்கும் குழந்தை இருக்காங்க. நிறைய ஸ்கூலில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்ச அந்த வேகத்தில் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் டியூஷனுக்கு அனுப்புவாங்க. நான் வந்து டியூஷனுக்கு எதிரி. டியூஷன் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. டியூஷனுக்கு அனுப்புறதுனால நிச்சயமாக குழந்தைங்க வந்து பெரிய மார்க்கோ எதுவும் வாங்கிட மாட்டாங்க. அதனால் டியூஷனுக்கு அனுப்ப வேண்டாம். உங்களுக்கெல்லாம் செல்ஃப் இயரிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கப்பு நிறைய பால் ஊற்றிட்டு பால் நிறைய இருக்கிற கப்பில் திருப்பி பால் ஊற்றினா நிறையா தான்
ஸ்கூல்லையே நீங்க தேவையான அறிவை வந்து டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நீங்க வந்த உடனே டியூஷனுக்கு அங்கே இங்கேவோ அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசுல குழந்தைங்க டியூஷன் போறது மார்க் வாங்குறதுக்கும் பின்னாடி எதிர்காலத்துக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த சின்ன குழந்தைங்க வந்து சிறு வயசுலயே பெருசா படிக்கணும், பயங்கரமா சாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் நிறைய இருக்குது. அதனால வந்து இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு சொல்லிக்காது. 3 வயசுக்கு கீழே ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அனுப்புறது அனுப்பக்கூடாது. 8 வயசுக்கு கீழே கீபோர்ட் கிளாஸ், பியானோ கிளாஸ், பரதநாட்டியம் கிளாஸ் அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. அவங்கெல்லாம் சாயங்காலம் ஸ்கூலுக்கு வந்து குரூப்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாட வைக்கணும். நம்மளாம் சின்ன வயசுல திரும்ப ஓடி பார்த்து ஓடி பிடிச்சி விளையாட இருக்கும். குழந்தைக்கு அப்பெல்லாம் அது கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே அழைச்சி வச்சு டிவி பார்க்க வச்சுருக்கோம். அப்படி பண்ணிடாதீங்க. அவங்க வெளியே தோட்டத்தை கூட்டிட்டு போங்க. அவங்க நல்ல விஷயங்கள் பகிர்ந்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாட வைங்க. ஒரு சில ஓட்டப்பந்தயத்தில் தோற்கட்டும், ஒரு சில பந்தயத்தில் வந்து குழந்தை தோத்தா தான் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதோட அவனும் தெரியும். எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் சின்ன வயசுலேயே வளர்த்தாதீங்க நினைக்காதீங்க. இந்த வயசுல நம்ம வாங்குற மார்க்குக்கு பின்னாடி எதிர்காலத்தில் ஷைன் பண்ணுறது சம்மந்தமே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க, யாரும் டீச்சர் யாரும் வேணும்னு சொன்னாங்க, என்னை பற்றி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க, அப்துல் கலாம் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமான விஷயங்கள் சொல்லாமல் இருந்தாங்க. நான் வந்து என் கிராமத்தில் நான் படித்தது வந்து எங்கள் அம்மா ஊரில் படித்தேன். திண்டுக்கல் பக்கத்தில் எங்கள் அம்மா ஊரில் வந்து கிராமத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனப்ப ஸ்கூலு பஸ்ஸு காரணம் பார்த்தோம்னா காரோடு பார்த்தோம்னா 8 கிலோமீட்டர் போகணும். அங்கே போனப்ப ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லிட்டாரு, எனக்கு படிக்க வராதுன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஒரு ஆடு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் ஆடு மேய்ச்சிருக்கேன். ஆடு மேய்ச்சிருக்கும் போது நான் தோணுச்சு எனக்கு, என் கூட இருக்கவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, நம்ம இப்படி ஆடு மேய்ச்சிருக்கோமே, இனிமேல் நம்ம படித்தாலும் மனசுக்குள்ள ஒரு வேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் படிக்காமல் வீட்டில் இருந்ததை பற்றி சொல்லவே இல்லை அவங்க. ஸோ அதனால வந்து இப்போ சின்ன வயசுல இவங்க வந்து சாதிக்கிறதுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் வரைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தைகள். உணவாகட்டும், படிப்பாகட்டும், எல்லாமே ப்ளஷராக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அவங்க மோட்டிவேட் பண்ணுற பேரில் வந்து அவங்க வந்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப்ல வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் லைஃப் அதில் முக்கியமாக வந்து வேல்யூ ஆஃப் மணி, பணத்தோட அர்த்தம் வந்து குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும். பணங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஸ்கூல் கட்டுற ஃபீஸ்லேருந்து, நம்ம வாங்கி கொடுக்குற யூனிஃபார்ம்லேருந்து, ஒரு புக்கு வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து அம்மாவோட வேர்வை, அப்பாவோட கஷ்டம் இருக்கிறது சின்ன குழந்தைக்கு தெரியும். அவங்க மனசில் வந்து பின்னாடி என்ன சாதிக்கணும்னு அவங்க மனசுக்கு போய் தோணணும். இப்போ ஸ்கூலுக்கே வந்து நீங்கள் பைக்கை வந்து இறக்கி விடுறீங்கன்னா, இறக்கிற போது இது மாதிரி கட்டணும், பின்னாடி நீங்கள் கட்டணும்னு சொல்லணும். அவங்க மனசில் அப்போவே இந்த விதை போடணும், பின்னாடி சாதிக்கணுங்கிற விதை போடணும். புரியுதுங்களா? அவங்க மனசில் வந்து பணத்தோட பயிர்வு தெரியறது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும். ஒரு உழவு சந்தை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கையில் பணத்தை கொடுத்து கீரை வாங்கு, வெங்காயம் வாங்கு, கத்திரிக்காய் வாங்கு, ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளே வந்து இவ்வளோதான் வருது. நீ கேட்கக்கூடிய பொம்மையே இதை விட அதிகமாக இருக்கு. பொம்மை வாங்கலாமா, நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்குவாங்க, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ குழந்தைங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்களாம் என்ன சொல்லுவோம், ரெண்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீ வாங்கிக்கலாம், பொம்மை வாங்கிக்கலாம்னா நீயே சம்பாதின்னு சொல்லுவோம். எப்படிமா சம்பாதிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு பிடிக்க வந்து ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று பண்ணுங்க. காலில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒட்டிட்டு 2 பேர் இருக்கிறாங்க, சீதா ராமம் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு பேர் எழுதிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக செய்யும்போது அம்மா வந்து ஒரு கிரீன் டிக்கில் டிக் பண்ணுறேன்னு சொல்லுங்க. கையில் பணம் கொடுக்கூடாது. ஒவ்வொரு தடவை டிக் பண்ணும்போது அவன் அக்கௌண்ட்டில் ₹1 வந்துடும். கையில் பணம் கொடுத்தா அது பிரேக்கிங் அர்த்தம். ஸோ டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 5 டிக் வாங்கியாச்சு, 5 ரூபா அக்கௌண்ட்டில் வந்துருச்சு, வெரி குட் பாராட்டுங்க. அதே டைமில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது ஸ்கூலுக்கு வந்தாலும் பேக் மிஸ் சொன்னாலும் உடனே 2 இன்ட்டு போடுது. 2 இன்ட்டு போட்டு ஒரு இன்ட்டு போட்டால் ஒரு 5 ரூபா எடுத்துருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு அவங்க 5 ரூபா சம்பாதிச்ச ஒரே இன்ட்டு 5 ரூபா போயிடுச்சு. ஸோ சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்ணது ஈஸி நமக்கு தெரியும். சிறுசேமிப்புனா என்னன்னு தெரியும், பேங்கிங்னா என்னன்னு தெரியும். ஸோ அவங்க கையிலேயே பணம் வர ஆரம்பிச்சு. ஒரு வார கடைசியில் அண்ணன் மாதிரி 50 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க, நீ வந்து 40 ரூபா சம்பாதிச்ச, ஆனால் 35 ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே கம்பேர் பண்ணுவாங்க. தவறு பண்ணது குறைஞ்சிடும், கையிலேயே பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கடைசியில் வருஷம் கழிச்சு தீபாவளி டைமில் வந்து பணம் ஒரு 250 ரூபா அவங்க கையில் இருக்குன்னா இந்த 250 ரூபாயில் வந்து நீ ஒரு 10% 25 ரூபா வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம டிரைவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் குழந்தை படிக்க வைக்க கஷ்டப்படுறாரு, இல்லாட்டி நம்ம ஆட்டோக்காரர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் குடும்பமே கஷ்டப்படுது. அவங்க குடும்பத்துக்கு கையால் பணத்தில் 10% கொடுக்க சொல்லணும். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை சின்ன வயசுல வளர்க்கணும்.
மற்றவங்களுக்காக நம்ம வாழணும். நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பைக்குன்னு நினைக்கிறது. நமக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே நம்ம ஊர், நம்ம மக்கள் நினைக்கணும். ஸோ ஆர்ட் ஆஃப் கிவிங்கை வந்து சின்ன வயசுலேயே டெவலப் பண்ணணும். கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பிற மதங்களை மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், சிம்பத்தியை விட எம்பத்திங்கிறது முக்கியம். சிம்பத்திங்கிறது இப்போ யாராச்சும் ஒரு அடிபட்டு கிடந்தாங்கன்னா பைக்கை ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல திரும்பி பார்த்து உச்சு சொல்லிட்டு ஒரு பேர் சிம்பத்தி. அதனால 5 வயசா பிரயோஜனம் கிடையாது. எம்பத்தி அப்படிங்கிறது வந்து ஃபிட்டிங் வித் அதர் ஷோஸ். மற்றவங்களுக்காக போய் ஒரு படி முன்னாடி போய் உதவி பண்ணணும். நம்ம அண்ணன் குழந்தை விழுந்துருச்சு, நம்ம அக்காவோட குழந்தை அடிபட்டு கிடக்குது, உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம முன் வரணும். டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி ஷோல்டர். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ், நம்ம அப்படிங்கிறதுலாம் வார்த்தைகள் உபயோகப்படும். அப்படி பண்ண 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 குழந்தைங்களும் மேஜிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீடோ நம்ம பைக்கோ கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம உலகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு பசுமையான உலகத்தை கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சின்ன மளிகை கடைக்கு போகிறதுனா கூட கையில் பை எடுத்து போகணும். கேரி பேக் வாங்கக்கூடாது. ஒவ்வொரு கேரி பேக் வாங்கும்போது இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி அதிகமாகும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம குழந்தைக்கு பாலைவனம் மட்டும் தான் மிச்சம். கொஞ்சம் தூரம் போகும்போது நடந்து போங்க, பைக் எடுக்காதீங்க, சைக்கிள் ஓடுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு போனப்ப ஒரு வழி நிறையா வாங்க சொன்னேன். முதல்ல கலப்பூசம் வாங்க சொன்னேன். இப்போ வந்து மரக்கன்று வாங்க சொன்னேன். மரக்கன்று நீங்கள் ஸ்கூல்ல இருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கன்று கொடுக்க முடியுமா சார்? என்னோட ரிக்வஸ்ட். ரொம்ப ஈஸியாக இருக்காது. அவங்க ஸ்கூல்ல இருந்து பள்ளி தாளாக வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கன்று, 2 குழந்தைங்கன்னா 2 மரக்கன்று தர சொல்லுங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி நட்டு தண்ணி ஊற்றி அவங்களே வளர்த்து சொல்லுங்க. ஆள் கழிக்காம நீங்கள் வேலி போட்டு கொடுங்க, போட்டி வைங்க, யார் மரம் உயரமாக வருது. இப்படி போட்டி நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் பண்ணுங்க. மரக்கன்று இருக்கு. ஸோ மரக்கன்று கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரக்கன்றை வளர்த்தி அவங்க கண்ணு முன்னாடி ஒரு மரமாக. ஓகே, முன்னோர்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2000 BCலேயே மருத்துவர்கள், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் மாஞ்சல் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்லையும் இண்டிவிஜுவல் பார்க்க இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருந்த தேசம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஸ்லம்ஸ்லாம் பார்த்தா வீடு இருக்குது. அந்த வீட்டில் செல்ஃபோன் வந்து நம்ம பார்த்துருக்குது. நிறைய வீட்டில் வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயங்கள். ஸோ சானிடேஷன், ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து ப்ரிவென்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவராகிய நான் என்னுடைய கடமை வந்து வெறும் மருந்து கொடுக்கறது மட்டும் கிடையாது. நோய் வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கறது மட்டும் மருத்துவர்கள் டியூட்டி கிடையாது. நான் படிச்சு முடிச்சேன்னா MBBS முடிச்சேன்னா நாங்கள் ஹிப்போக்ரேட்ஸ் ஓர்ஸ் பண்ணுறது. அது வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, வராமல் தடுக்கிறதுக்கு என்னுடைய பங்கு கொடுக்க முடியும். எப்படி வராமல் இருக்குது? நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு எங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்குமே இந்த நோய் வந்ததுக்கு காரணம் இந்த காரணத்தினால தான் வந்துச்சு, இப்படி வளர்த்துனா அடுத்து இந்த நோய் வராது. குழந்தைக்கு வந்து வீட்டிங் அடிக்கடி வருதுன்னா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுது. சின்ன வயசுக்கு 3 வயசு குழந்தைக்கே வந்து யோகா கற்றுக்க முடியும். விளையாட்டு மூலியமாக ப்ளே யோகா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் கவுன்சிலிங் இருக்கு. சாதாரண காய்ச்சல் வந்து கூட சும்மா தொட்டு பார்த்து கொடுக்குறது. அந்த வகையில் வந்து முத்தூர் ஏரியாவில் இந்த உங்கள் ஏரியா ஸ்கூலுக்கு ஏரியாவில் வந்து ரொம்ப நல்ல பேரண்ட்ஸ்னால் ரொம்ப சயின்டிஃபிக்கான பேரண்ட்ஸு, நாலேஜபிள் பேரண்ட்ஸ், இவ்வளோ ஆர்வமாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் போய் பல பேருக்கு சொல்லணும். இப்போ கூட நான் கிளம்பி வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முத்தூர்லேருந்து ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. யார் வந்திருந்தா? ஒரு குழந்தை நான் ஜஸ்ட் ஒரு 11 o'clock பக்கமாக உங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு குழந்தை ஏஆர்பி ஸ்கூலில் வந்திருந்தாங்க. பாட்டியும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. நீங்கள் முன்னாடி போங்க சார் அப்படின்னாங்க. சரி, ஒரு வேலை வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக உள்ள ஏரியா நம்ம ஏரியா. அதனால் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய அடுத்த ஸ்லைட் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போனால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து சொல்வீங்களா? குழந்தைகளுக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த டிசீசஸ் எல்லாமே வந்து செல்ஃப்